சூப்பர் ஸ்டாரியா, திரைக்கலைஞராக மிகவும் நேசிப்பவன். அவரோட நீ பெரிய ஆளா? சிரஞ்சீவியோட பெரிய சம்பளம் வாங்கிட்டியா? அமிதாப் பச்சனோட பெரிய ஆளா? பேசுனா எங்க போகும் தெரியுமா இல்லையா? புரியுது. ஆனா எத்தனை படத்துல நீங்க சம்பளம் அதிகம் வாங்கிட்டீங்க? முதல்ல அதை சொல்லி. துப்பாக்கிலேருந்து ஆரம்பிச்சது. வாங்க, துப்பாக்கிலேருந்து அதுக்கு பிறகு என்னென்ன படம்? துப்பாக்கிலேருந்து அடுத்த வர படங்கள் எல்லாத்துலயுமே 10 படம் வச்சுக்கலாமா? 15 30 ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம், 10 படத்துக்கு 200 கோடி, 300 கோடி சம்பளம். அவ்வளவுதானே? 300 கோடி தானுங்க. கவர்மெண்டோட ஒரே ஒரு பாலம் ப்ராஜெக்ட் 300 கோடி ரூபா தெரிஞ்சுங்க. அரசாங்கத்தின் சரியில்லாத ஒப்பீடாச்சு. எப்படி உங்களை ஒப்பிடுறதுக்கு வார்த்தைகளே இல்லையே. வேற ஏதாச்சும் ஒப்பிடுறது உங்களை? கவர்மெண்டோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குல்லங்க, அது 300 கோடி. என்ன கேரியர் உச்சத்தில் வந்தா எல்லாம் பார்த்தாலும் வித்தவுட் வந்துடும். அப்போ வித்தவுட் தான் அரசியலுக்கு வரணுங்கிறியா? பணக்காரன் வந்தா பெருசுங்கிறியா? அரசியலுங்கிறது நீங்கள் நில்லுங்க, நீங்க எல்லாருக்கும் உண்டு. அது அதுல நீங்களும் கட்சி ஆரம்பிங்க, எல்லாரும் கட்சி ஆரம்பிங்க. என்னுடைய வாதமே என்னன்னா, அரசியல் ரீதியா விமர்சிக்கிறது சரி, அதுக்கான உரிமை அனைத்தும் இருக்கு. ஆனா ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையை உள்ளெடுத்து அவரை கேரக்டர் அசாசினேஷன் பண்றது எந்த வகையில் நியாயமா இருக்கு? பண்ணலையா? ஏன் யார பண்ணாங்க கேரக்டர் அசாசினேஷன்? முதலமைச்சர் பண்ணலையா? கேரக்டர் நல்ல கண்ணையா பண்ணானு ஐடியா பிளாக் பண்ணிட்டு ஓடுனானே, மானகண்ட பெக்கங்கிட்ட ஜன்மம். நல்ல கண்ணையா கால் தூசிக்கு வருவியா நீ எல்லாம்? புரியுது. நல்ல கண்ணையாவுக்கு என்னடா போட்டோ வெளியிடுறீங்க? அதாவது ஐயா இறந்து விட்டாரு, அதுக்கு மேலே அது யாரும் அதை ஒரு மரியாதை நிமித்தமாக ஒதுங்கி போகிறாங்க. தோழர்கள்ட்ட இரிட்டேட் ஆனேன்னு வச்சுக்க, இருக்கவே முடியாது, தொலைச்சி கட்டிடுவாங்க. அவர் வயசு என்ன, அவரோட அனுபவம் என்ன, சுதந்திர போராட்டம் என்ன, ஒன்ன மாதிரி 100 பாயிண்ட் வச்சு சுற்றின்னு இருக்காரு. கடைசியாக கொடுத்த பணம் பார்த்தா தகல்சா விருதில் கொடுத்த 10 லட்சத்தையே தூக்கி கட்சிக்கு கொடுத்துட்டு போனார். பென்ஷனை கட்சிக்கு கொடுத்தாரு. சொந்தமாக ஒரு கார் கிடையாது அவர்கிட்ட. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி 1.5 கோடி ரூபாய் டேக்ஸ் கட்டாமல் ஊரே ஏமாத்திர நீ. கோர்ட்டு மண்டமலே அடித்து கட்ட வச்சுது 1.5 கோடி ரூபாயை. ஆளை நினைச்சா மட்டும் பத்தாது, டாக்ஸ் கட்டுறன்னு நினச்சி கோர்ட்டு. அரசியலுக்கு வந்தால் மட்டும் டாக்ஸ் கட்டுறா. நீதிபதி சொன்னதுங்க, ஹைகோர்ட் ஜட்ஜி தான் சொன்னார். தலைவனுக்குரிய தகுதியே கிடையாது விஜய்க்கு. எல்லாரும் அங்கே கரூரில் எல்லா கட்சிக்காரனும் உதவி பண்ணிட்டு இருக்கா. ஒரே ஒரு தாவேக்கா கூட இல்லை. எங்கடா போனீங்க? உங்களை யாரா என்னடா பண்ணுறாங்க? போய் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல. அது ரேட்டு நீ பேஷனாக வீட்டுக்கு விட்டு தூக்கம் கொடுக்குற நீ. எப்பா அரசியல்லாம் எனக்கு தெரியாதுப்பா.